ஒரு பணக்கார பையன் 3 பெண் உயர்களில் மூடு பணம் அடைந்தான். தேவி, கலா மற்றும் ரூபா ஆகியோருக்காக அவன் உருப்பெற்று செல்வாக்கு பெற்றான். முதலில் தேவியின் அழகையும் கஷ்டப்படுபவராகவும் பிரமிக்கிறான். அவன் அடுத்ததாக கலாவை சந்திக்க வந்து குழந்தைகளை மகிழ்வித்து சரமாக நினைத்து ரூபாவை எதிர்பார்க்கிறான். ஆனால் ரூபாவின் அழகு அவரை கொல்லும். அவளுடன் நடந்தபோது ரூபாவின் அழகும் அவரது மகத்துவமும் மயக்கம் பண்ணத் தொடங்குகிறது. கடைசி நேரத்துக்குள் அவன் அவளுடன் எதற்கும் மிதித்து செல்ல அவளின் அழகான ஆடையில் சோலியப்பட்ட பனிக்கேற்றங்களை பெறும்போது லவ் சுழல் கொண்டு வருகிறான். முந்தைய இருவரைப் போலவும் ரூபா அவருக்காக ஒரு செலவாகவே இருந்தால் இவர் சரியான சந்தாதாரியை தேர்வு செய்தாரா? எதிர்பார்ப்புக்கு வெள்ளை களஞ்சியத்துடன் அழகிய பெண்ணே நன்றி சொல்கிறாரா? பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம். பசுவின் வயிற்றில் பத்திரமாய் நான் இருந்தேன். என்னை ஒருத்தி கறந்து பாத்திரத்தில் ஊற்றினாள். அடுப்பை பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கினாள். எனக்கு சூடு தாங்கவில்லை. துடித்துப் போனேன். பசுவின் வயிற்றில் பத்திரமாக இருந்த எனக்கு இப்படி ஏன் ஒரு சோதனை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். பொங்கிய நிலையில் என்னை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தாள். நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்தாள். இது என்னடா புது தண்டனை என்று வருத்தப்பட்டேன். அதன் பிறகு யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை. திரவமாக இருந்த நான் திடமாக மாறிப்போனேன். எனக்கு தயிர் என்று புதிதாக ஒரு பெயரை வைத்தார்கள். அத்துடன் நிறுத்தினார்களா? என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்து கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள். நான் மறுபடி மோர் என்ற திரவமானேன். என்னுள்ளிருந்தே ஒரு திடப்பொருளை வரவழைத்து அதற்கு வெண்ணெய் என்று பெயர் வைத்தார்கள். பட்டர் என்ற பெயரை கேட்டதும் அப்பாடா, இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் ஆகுமா என்று ஏங்கினேன். அத்துடன் தீர்ந்ததா என் கஷ்டம்? அந்த வெண்ணெயை மறுபடி அடுப்பில் வைத்து உருக்கினார்கள். எனக்கு நெய் என்று இன்னொரு புது பெயரை வைத்தார்கள். உருக்கிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள். பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களையும் இப்போதுள்ள நிலைமையையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் 2 பெண்கள் ஏதோ பேசிக்கொண்டே செல்வதை நான் கவனித்தேன். ஒருத்தி, உங்க ஊர்ல பால் என்ன விலை என்று கேட்டாள். அதற்கு அடுத்தவள் 1/2 லிட்டர் 20 ரூபா என்றாள். உடனே முதல் பெண்மணி, ஆனா இந்த நெய் விற்கிற விலையை பார்த்தியா? 1/2 லிட்டர் கேட்டால் கடைக்காரன் 200 ரூபா விலை சொல்றான் என்றாள். ஜன்னல் பக்கத்திலே ஜாடிக்குள்ளே இருந்த நான் அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். பாலாக இருந்தபோது என் மதிப்பு வெறும் 20 ரூபாதான். ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்து நெய்யான பிறகு என் மதிப்பு 200 ரூபாயாக கூடிவிட்டதே. இதை நினைக்கிற போது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்றது அந்த நெய். பெண்கள் மேல ரொம்ப ஆசையா வருதா? கண்ட்ரோல் பண்ண முடியலையா? காம இச்சை பெருக்கெடுத்து ஓடுதா? இதையெல்லாம் தடுத்து சொசைட்டியில நல்ல பேர் எடுக்கணுமா? எங்களது புதிய புத்தகமான ஆசை 60 வருஷம், மோகம் 80 வருஷம் புத்தகத்தை இன்றே வாங்கி படியுங்கள், நல்லவராய் வாழுங்கள் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்ட புத்தகத்தை வாங்கி அதுல இருந்த 746 பக்கங்களையும் ஒரு பார்க்ல உட்காந்து படிச்சு முடிச்சான் ஒருத்தன். அவன் மனசு லேசானது, சிந்தை தெளிந்தது. மண்டைக்கு பின்னால ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சது. இன்ன மாதிரி புக்கு, இன்ன மாதிரி தெளிவா எழுதியிருக்கான். இந்த நிமிஷத்திலிருந்து நான் வாழப்போற வாழ்க்கை எவ்வளவு புனிதமா இருக்க போகுது. ஆகான்னு தன்னை தானே தொடையில் கிள்ளிக் கொண்டவனை யதேச்சையாக பார்த்தாள். ஜீன்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் போட்ட ஒரு 18 வயசு பொண்ணு. அவளை பார்த்ததும் இழிச்சுக்கிட்டே நாக்க தொங்க போட்டபடி அவ பின்னாடியே அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். பார்க் பெஞ்சுக்கு கீழே அனாதையா கிடந்தது. அவன் அவ்வளோ நேரம் விழுந்து படிச்ச அந்த ஆசை 60 வருஷம், மோகம் 80 வருஷம், புத்தகம்